வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலால மூலவர் தரிசனத்துக்கு ஒன்ஸ் ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்ன்றது நம்ம புக் பண்ணோம்னா, அந்த டிக்கெட்ல 3 நாள் மூலவர் தரிசனம் பண்றது 4 டைம்ஸ் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஆனுவல் ஆர்ஜித சேவா பவித்ரோத்சவம். இந்த பவித்ரோத்சவம்ன்றது இந்த வருஷம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 3 நாள் வருது. இதுக்கு ஆன்லைனில் தான் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவாஸ் இருக்குல்ல, கல்யாணோத்சவம், முஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், இந்த ஆப்ஷன்ஸ்லேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கும்ல வெப்சைட்டில், அதில் வந்து கிளிக் ஹியர் என்ற ஆப்ஷன் இருக்கும். பவித்ரோத்சவம் டிக்கெட்ஸ் நீங்கள் அங்கே கிளிக் ஹியரில் டச் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணலாம். மே 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில். ஈச் டிக்கெட் காஸ்ட் வந்து 2500 rupees. இது இன்னும் பெஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தோம்னா, நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் திருமலாக்கு போவோம், ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு இருப்போம் நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம். இதில் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 3 நாளும் நீங்கள் தரிசனத்துக்கு போகலாம். அதே போல் 4 டைம்ஸ் 4 வாட்டி நீங்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் ரிப்போர்ட்டிங் டைம்னு பார்த்தோம்னா, காலையில் ஒரு 7 மணிக்கு சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் காலையில் ஒரு 11 மணிக்கு சேவாலாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 நாளும் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஆன்லைனில் இந்த டிக்கெட்ஸ் வந்து மே 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு அகாமடேஷன் லிங்க்ன்றது ஆன்லைனில் இருக்கான்றது, அதாவது அகாமடேஷன் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது. மே 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அதில் லிங்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். பவித்ரோத்சவத்தில் புக் பண்ணால் அகாமடேஷன் லிங்க் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ஆஃப்லைன் டிக்கெட்ன்றது அகாமடேஷன், ஆஃப்லைன் புக்கிங்ன்றது அங்கே இருக்குது. சிஆர்ஓ ஆஃபீஸ் அண்ட் ஏஆர்பி கவுண்டர் இருக்குல்ல, அங்கே பவித்ரோத்சவம் புக் பண்ணவங்களுக்கு அந்த 3 டேஸ்க்கு ஃபஸ்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்கு ரூம்ன்றது அலாட் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் 3 நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு டிக்கெட் வாங்கிக்கிட்டு 4 வாட்டி தரிசனம் 3 நாள் ஸ்டே பண்ணி பார்க்கறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா, இந்த பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு இது ஒரு சான்ஸ். ஸோ இது ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெப்சைட்டு ப்ளஸ் டிடிடி வெப்சைட் இருக்குல்ல, அதில் ப்ளஸ் ஆப், டிடிடி ஆப், இது ரெண்டுத்துலேயும் 2 மொபைல் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த விர்ச்சுவல் கியூ டைம் இருக்குல்ல, அது எது ஷார்ட்டாக காட்டுதோ அங்கே புக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு ஒன்றுத்தில் டிடிடி ஆப் வச்சுக்கிட்டு ரெண்டுத்துலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நல்லா வைஃபை கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நெட் சென்டருங்க இருந்தால் அவங்க கிட்ட கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் புக் பண்ணோம்னா சுபதம் என்ட்ரி மூலிமா அலோவ் பண்ணுவாங்க. கல்யாணோத்சவம் பண்ணுறது தான் இந்த சேவான்றது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.